நாடு முழுவதும் உள்ள சுங்கச்சாவடிகளில் வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ஃபாஸ்டேக் அல்லது UPI மூலமே சுங்க கட்டணம் வசூலிக்கப்படும். இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் அறிவிப்பு. கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த 7 பேர் கொண்ட குழு அமைத்தது திமுக. MP TR பாலு தலைமையில் குழு அமைத்து பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. குறுகிய காலத்தில் அதிக கடன் பெற்ற முதல்வர் ஸ்டாலின். அதிமுக முன்னாள் அமைச்சர் MC சம்பத் விமர்சனம். தேர்தலில் சீட் வாங்கி தருவதாக முறைகேட்டில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை. தாவேக தலைமை அறிவிப்பு. திருநெல்வேலி காவல் சரகத்தில் 23 காவல் ஆய்வாளர்கள் பணியிட மாற்றம். தேர்தல் நெருங்கும் நிலையில் அதிரடி நடவடிக்கை. கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். திருச்செந்தூர் முருகன் கோவில் மாசி திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. திரளான பக்தர்கள் பங்கேற்று அரோகரா என்ற முழக்கத்துடன் சுவாமி தரிசனம். இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு ட்ரம்ப் விதித்த வரி செல்லாது என அமெரிக்க உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. அதிபர் ட்ரம்ப் தனது அதிகாரத்தை மீறியுள்ளார் எனவும் காட்டம். அமெரிக்க உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு பிறகும் அனைத்து நாடுகள் மீதும் 10% வரிகளை விதித்தார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். வரி விதிப்புக்கான செயல்பாட்டு ஆணையில் கையெழுத்திட்டார் அதிபர் ட்ரம்ப். அணுசக்தி திட்டம் தொடர்பாக அமெரிக்காவுடன் செய்து கொள்ளவிருக்கும் உத்தேச வரைவு ஒப்பந்தம் தயாரிக்கப்பட்டு வருகிறது. ஈரான் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தகவல். ஓமன் அணிக்கு எதிரான T20 உலகக்கோப்பை தொடரின் கடைசி லீக் ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா அணி வெற்றி. 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வென்று அசத்தல். T20 உலகக்கோப்பை தொடரின் சூப்பர் 8 சுற்று முதல் போட்டி. இரவு 7 மணிக்கு நடைபெறும் போட்டியில் நியூசிலாந்து, பாகிஸ்தான் அணிகள் பல பரீட்சை. ஆஸ்திரேலியா, இந்திய மகளிர் கிரிக்கெட் அணிகள் இடையேயான 3வது T20 போட்டி. தொடரை வெல்லப் போவது யார் என எதிர்பார்ப்பு.